கர்மாவை நமக்கு ஜாதகத்தை முன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கர்மா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிறக்கும்போது முன் ஜென்மத்தை கூட நம்மளால கண்டிப்பா அதான் முன் ஜென்மத்து கர்மா தான் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் ஜாதகமா வந்து கட்ட நிக்குது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பில் ஏன் கொடுக்கல கடவுள்னா உங்களுக்கு பொறும்போது சீர்குத்தி அனுப்பிச்சிடுறான் வாழ்க்கை. செவ்வாய்னு ஒரு முக்கியமான கிரகம் இருக்குமா. இந்த செவ்வாய் கிரகத்தை வச்சு தான் நான் இந்த ஜென்மத்தில் எதுக்கு இந்த உலகத்தை பிறந்தேன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. நான் பிறந்துட்டேன்ல, ஆனா யாருக்காக பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், என்ன செய்ய போறேன் அப்படின்றத போன ஜென்மத்துல நீங்க என்ன நட்சத்திர புள்ளி பிறந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். சரி, நான் அடுத்த பிறவி எனக்கு இருந்துச்சுன்னா, இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் எந்த நட்சத்திரத்துல பிறப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜாதகத்தை வச்சு 3 விஷயத்தையுமே கணிக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும். ஜாதகத்தை வச்சு முன்னாடி ஜென்மம் அடுத்த ஜென்மம் ரெண்டு கண்டிப்பா. யார் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த கடைசி சமூகத்தை காப்பாற்றும். அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. இல்லை இந்த காலத்தில் ஒரு திருமண வாய்ப்பு இருக்குது, தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கு தந்தா உங்களோட கர்மா. ஒரு சில விதத்தில் ஒருத்தருக்கு சொல்லி அனுப்பிச்சாலும் அந்த கர்மா விடாது. நிறைய பேருக்குள்ள நிறைய டவுட் வரும். நான் இந்த ஜோதிடரை போய் பார்த்தேன், கரெக்டாக சொல்லிட்டாருப்பா, பட் அவர்கிட்ட போனேன், ஒன்றும் செட் ஆகலை எனக்கு அப்படி சொல்லும்போது எனக்கு பயங்கர கோபம் வந்துடும். நம்ம அவர்கிட்ட பற்றி குறை சொல்ல. உனக்கு கிரகங்கள் அமைப்பு கரெக்டாக இருக்கும்போது தான் அவருக்கு வாக்குப்பிடித்த கரெக்டாக வந்து வேலை சொல்லணும். உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்ல விடாது. நீ அந்த விதி நீ பண்ண கர்மாவை நீங்கள் அடுத்த வாரம் அனுபவிக்க போட தலையத்துச்சுன்னா அவரையா தருகிறது. பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, நீங்க இந்த கோவில் போய் ஆமா, அதெல்லாம் எல்லா பரிகாரங்களுமே உடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான். முழுசும் யாராலும் எந்த சூழ்நிலை விளக்க முடியாது. தெளிவா இருக்கு. எந்த கர்மாவையும் யாரையும் முழுசா போக்க முடியாது. பரசுராமர் போய் அவங்க அம்மாவை கத்தியால் வச்சு வெட்டின தலையெழுத்தா? பரசுராமர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தானே. அம்மாவை போய் வெட்டின தலையெழுத்தா? பட் அவங்க அம்மா தர்ம பத்தினியாக இருந்தாலும் ஒரு விஷயம் இந்திரனை பார்த்து மன சஞ்சலப்படுறது ஒரு நிலைமை வந்துச்சா இல்லையா? ஏன் ஏற்படுது? ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு சுவாமிகள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நம்ம கர்மா அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லைங்களா, நம்ம போன ஜென்மத்தில் பண்ணக்கூடிய தவறுகளுடைய விளைவு தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அப்படின்னும் பொழுது சார், இப்போ விதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே என் விதி அப்படின்னு சொல்றோம். இப்போ விதிக்கும் கர்மாக்கும் என்ன வித்தியாசம்? இல்லைம்மா, நம்ம உங்கள் கர்மாவை நம்ம ஜாதகத்தை முன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கர்மா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிறக்கும்போது சார், இப்போ முன் ஜென்மத்தை கூட நம்ம கண்டிப்பா அதான் முன் ஜென்மத்தை கர்மா தான் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் ஜாதகமா வந்து கட்ட நிக்குது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பில் ஏன் கொடுக்கல கடவுள்னா உங்களுக்கு வரும்போது சீர்குத்தி அனுப்பிச்சிடுறான் அவன் வாழ்க்கை எவ்வளவுதான் சொல்லிட்டு. அப்போ அந்த வாழ்க்கையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பயன்படுது. இதுல துல்லியமா கணிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஒரு பீரியட்ல இருந்தாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இப்போ நீ வந்து ஒன்றும் இல்லை ஐயா, மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க, இந்த வயசுல போக போறீங்க, இப்போ இந்த ஆயத்தம் பாருங்க, என்னைக்கு தான் அந்த பதவி கிடைக்குன்னு முதலே சொல்லிடுவாங்க. அவங்க அதை போய் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு 1 to 1 அந்த நம்பிக்கை உண்டு. இவங்க நம்பி செயல்படுவாங்க. அப்படி உயர்ந்தவங்க எவ்வளோ பேர், பட் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை கண்டறிய முடியுமா ஜாதகத்தை முடியும்னா நிச்சயமாக முடியும். எந்த பதவி முதற்கொண்டு எந்த மாதிரி பதவி வருவீங்க, எந்த மாதிரி இன்னலை ஏற்படும், எந்த துன்பங்கள் வரும், என்ன நன்மை வரும்னு சொல்லிட்டு நல்லா பொறுமையாக உட்காந்து உங்கள் ஜாதகத்தை கணிக்கும்போது இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்க வேண்டிய கர்மா எது, நான் யாருக்காக யாருக்கு செய்யறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கேன். செவ்வாய்னு ஒரு முக்கியமான கிரகம் இருக்குமா. இந்த செவ்வாய் கிரகத்தை வச்சு தான் நான் இந்த ஜென்மத்தில் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. யாருக்காக நான் பிறவி எடுத்தேன், என்னுடைய பிறவியோட நோக்கம் என்ன, நான் பிறந்துட்டேன்ல, ஆனால் யாருக்காக பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத ஜாதக ரீதியாக செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அது எந்த இடத்துல உட்காந்துதோ அதை வச்சு கணக்கு போட்டு ஈஸியாக சொல்லிடலாம். நீ உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு போன போது கடன் பட்டிருக்க, நீ அவனுக்கு உழைச்சி போகிறதுக்காக தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்க, நீ உங்கள் மனைவி ஓய்ச்சி போகிறதா எடுத்துருக்குற, நீ பசங்களை ஓய்ச்சி போகிறதா எடுத்துருக்குற, உங்கள் மாமனுக்கு போகும்போது பெண்டிங் வச்சுட்ட, உங்கள் மாமாவுக்கு சேர்த்து தான் வச்சுருக்க, உங்கள் சித்தப்பனுக்காக நீ செய்யணும்னு சொல்லி உறவு முறையில் நீங்கள் யாருக்கு இந்த பிரிவில் கர்மாவை செய்யணுமோ திருப்பி செய்யணுமோ அந்த பிரிவினுடைய கணக்கீடை இந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகத்தை வச்சு ஈஸியாக ஒருத்தர் சொல்லிடலாம். உங்களுடைய பிரிவினுடைய நோக்கம் இதுதான். போன பிரிவில் நீ என்ன நட்சத்திர புள்ளியில் இருந்துன்னு சொல்லலாம். போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர புள்ளி பிறந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். சரி, நான் அடுத்த பிறவி எனக்கு இருந்துச்சுன்னா, இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் எந்த நட்சத்திரத்தில் பிறப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜாதகத்தை வச்சு 3 விஷயத்தையுமே கணிக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும். ஜாதகத்தை வச்சு முன்னாடி ஜென்மம் அடுத்த ஜென்மம் ரெண்டு கண்டிப்பா கணக்கு. நான் அடுத்த ஜென்மத்துல என்னன்னா எந்த நட்சத்திர புள்ளி பிறக்க போறேன், அப்ப அந்த நட்சத்திரம் தன்மை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் உண்டு இல்லையா, அப்ப ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப போன பிறகு நான் இருந்திருப்பேன்,
அவருடைய குணாசியம் சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை வச்சு கணக்கு போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் பிறந்த நட்சத்திரம் வேற, போன ஜென்மம் நட்சத்திரம் இருக்குல்ல, அதுக்கு தனி குணம் இருக்குல்ல, அப்போ அதை வச்சு ஈஸியாக கணக்கு போடலாமா, போன பிள்ளை சோவா இருந்திருக்கிறப்பா இந்த மாதிரி தன்மையோடு தான் இருந்திருக்கிற. இன்னும் ஒரு சில ஆட்கள்லாம் இருந்தாங்க, நாங்கள் எனக்கு இப்போ மறைஞ்சிட்டாங்க அவங்களாம். பட் அவங்கள எக்ஸாக்டாக இடத்தையே சொல்லுவாங்க. இந்த மாவட்டத்தில் நீங்கள் இங்கே தான் பிறந்திருக்கீங்க போன ஜென்மத்தில் அப்படின்ற ஆளுங்கள்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் இருந்தாங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன். பட் அப்போ இந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் அப்போ இல்லை. இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. எப்பாவது ஊர் விட்டு ஊர் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரணும். அவங்க வழி செவிலியாக சொல்ல விஷயம் தான். நான் அப்போ போய் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் நீங்கள் தான்ப்பா பிறந்தேன்னு சொல்லி கேஷுவலாக சொல்லுவாங்க. அது பெரிய விஷயமெல்லாம் அப்போ இருக்காது. இப்போ இந்த டெக்னாலஜி வந்தோம்னா தான் எல்லாருக்கும் ஆர்வம் வருது தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இது மூலிமா ஓரளவுக்காவது இப்போ கண்டுபிடிக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியும். முழுசாக தெரியலனாலும் இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க போன ஜென்மத்தில், அடுத்த ஜென்மத்தில் நேரத்தில் தான் நீங்கள் பிறக்க போகிறீங்கன்றத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு ரொம்ப எளிமையாக சொல்லலாம். அது பெரிய காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஓகே சார். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய கர்ம வினை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபியூச்சரை மாற்ற முடியுமா? ஏன்னா இப்போ யாராலையும் எந்த மாற்ற முடியாதும்மா. திரும்ப சொல்கிறேன், எதையுமே இங்கே மாற்ற முடியாது. நடந்தே தீரும். ஆனால் மழைக்கு கொடை போல பாதுகாத்து கொள்ளலாம். சார், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுடைய பயன் என்ன சார்? கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் இல்லைம்மா. பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும் போதும் சொல்ல வரும், ஐயா இப்போ கொஞ்சம் கவனமாக போங்க சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெரிய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. கணிப்பு தானே, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரக சேர்க்கை மூலிமா சொல்லலாம். இந்த கிரகங்கள் ஏதோ சேரும்போது தான் உலகத்தை எப்படி கணக்கு போடுறோம். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை வச்சு ஐயா இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவியோட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நண்பரோட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் உள்ளூர் வேலை செய்யும், கொஞ்சம் அதை தாக்கத்துலேருந்து மீண்டு வரலாம். அப்போ உனக்கு இறை சிந்தனை அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணணும், கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டான். மனசு முழுக்க அந்த ஒரு விஷயம் ஓடினே இருக்கும். அப்போ தெய்வ நம்பிக்கை உள்ளே போவோம். அந்த நல்ல சக்திக்கு உள்ளே போய் மாட்டிக்குவான். இறைவனை போய் நாட அந்த பிரபஞ்ச சக்தி நல்ல சக்தி அவனை காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள் வரும். அது கொஞ்சமாக அவனுக்கு கை கொடுக்கும். பெரிய அடி இல்லாமல் சின்ன அடி, தலைக்கு வந்து தலைப்பாடு போய் சொல்லுவாங்கல்ல, ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜஸ்ட் மிஸ்ஸுக்கான விஷயந்தான் நம்ம பரிகாரங்கள், ஆன்மீகம். அது எந்த தெய்வம்னா இருக்கட்டும், அது யார் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த கடைசி சமயத்தை காப்பாற்றும். அது தெரிஞ்சுக்கலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இல்லை இந்த காலத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது பெரிய விஷயம், தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கு தான் உங்களோட கர்மா. ஒரு சில விதத்தில் ஒருத்தருக்கு சொல்லி அனுப்பிச்சாலும் அந்த கர்மா விடாது. போகவே போகாத செய்யவே சொல்லு சொன்னாலும் அங்கே தான் போய் மாட்டிக்குவான். அப்படிப்பட்ட அமைப்பு அவன் ஜாதகத்தில் பார்க்கும்போது உண்டு. நாங்கள் அந்த பொதுவாக அந்த மாதிரி ஜாதகத்தை நாங்கள் தவிர்த்துருவோம். பார்க்கும்போது தெரியும் அவன் 100% நம்ம பேச்சு கேட்க முடியாதுன்னு. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் நான் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப நாசுக்கா, ஐயா இப்போ டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம், அப்பாயின்மெண்ட் அதிகமாக இருக்குது, நீங்கள் 2 மாதம் கழிச்சு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். காரணம் என்னென்னா, அந்த விதி அவனை விடாது. அவனை அப்படி தான் கொண்டு போய் செல்ல வைக்கும், எப்படி இருந்தாலும் சிக்க வைக்கும். அது நம்ம தப்பிக்க விடாது, நம்ம வார்த்தையும் வராது, நம்மளை சொல்லவும் விடாது. அது அவனுக்கு வேலை செஞ்சே இருக்கணும்னு விதி. அதை மாற்றத்துக்கு யாருக்குமே வழியும் கிடையாது. இப்போ நிறைய பேருக்குள்ள நிறைய டவுட் வரும். நான் இந்த ஜோதிடரை போய் பார்த்தேன், கரெக்டாக சொல்லிட்டாருப்பா, பட் அவர்கிட்ட போனேன், ஒன்றும் செட் ஆகலை எனக்கு அப்படி சொல்லும்போது எனக்கு பயங்கர கோபம் வந்துடும். மாட்டேன், ஒருத்தரை பற்றி குறை சொல்லாது. உனக்கு கிரகங்கள் அமைப்பு கரெக்டாக இருக்கும்போது தான் அவருக்கு வாக்குப்பளித்தம் கரெக்டாக வந்து வேலை சொல்லும். உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்ல விடாது. நீ அந்த விதி, நீ பண்ண கர்மாவை நீங்கள் அடுத்த வாரம் அனுபவிக்க போடன்னு தலையத்துச்சுன்னா அவரையா தருகிறதுக்கு சொல்ல விடாது. உடனே ஜோதிடம் சரியில்லை அப்படின்னு யாரும் ஜோதிடம் குறை சொல்லாதீங்க. ஜோதிடம் எந்த காலத்துலேயும் பொய்யாகாது. சொல்லக்கூடிய நபர்களை ஒன்றா கொஞ்சம் மாறுபடுமே தவிர்த்து ஜோதிடம் 100% உண்மை. ஆனால் சொல்ல விடாது. அதான் வெளிப்படையாக சொல்கிறேன். யார்கிட்ட ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நான் யார்கிட்ட பார்க்கப்படுறது முடியும் ஏற்கனவே இறைவன் வச்சுருப்பான். எல்லாரும் ஜாதகம் எல்லார்கிட்டையும் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஃபாலோவர்ஸ் எடுத்துவீங்களா, நித்யானந்துக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும். அவர் மேலே நீங்கள் கடுமையான விமர்சனம் பண்ணாலும் அந்த ஃபாலோவர்ஸ் மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு பாண்டிங் வந்துடும். பெருமாளை கும்பிடுவோம், காலையில் போய் பெருமாள் தான் கும்பிடுவான். அவன் சிவன் பக்கம் அதிகமாக வரமாட்டான். இல்லைப்பா எனக்கு எல்லாமே பெருமாள் தான்ப்பா, சர்வம் கிருஷ்ணாபுரம் போயிடுவான். இங்கே சிவன் அப்படின்றவன் அதில் உறுதியாக இருப்பான். அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு மனசுக்கு ஏற்ற விஷயம் அது நடக்கும்னா நடக்கும். விதி வலிக்குது, அதெல்லாம் மாற்றலாம் முடியாது. சொல்ல விடாத முதல்ல உங்களுக்கு அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகினே தெரிஞ்சு வச்சுக்கங்களேன், அது ஆகிடும். நம்ம மனசில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அப்போ அவனுக்கு நேரங்காலம் அப்படி இறைவா கொஞ்சம் காப்பாற்று இறைவா அப்படி நம்மளை வேண்டிக்க முடியுமே தவிர்க்க முடியாது. சரி, இப்போ பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் இந்த கோவில் போய் இந்த ஆமாம், அதெல்லாம் எல்லா பரிகாரங்களுமே உங்களுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான். முழுசும் யாராலையும் எந்த சூழ்நிலையும் விளக்க முடியாது. தெளிவாக இருங்க. எந்த கர்மாவையும் யாரையும் முழுசாக போக்க முடியாது. அது சித்தராக இருந்தாலும் சரி, முனிவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இதெல்லாம் நம்ம இப்போ கடைசி காலத்தில் ஜீவசமாதி அடைந்தவர் ராகவேந்திர பெருமான் தான். இப்போ நம்ம அவர் கதை பிரகாரமே வருமே,
அவங்க மனைவி மக்களும் கணத்துல வந்து சூசைட் பண்ணியால் தான் இன்னி வரைக்கும் வரலாறு. அதான் நம்ம படத்துல பார்த்துருக்கோம். அதான உண்மை. ஏன் அவரால் தடுக்க முடியல? அவர் தெய்வத்துடைய அம்சம் தானே, ஸ்ரீ ராமபிரமுடைய அம்சம் தான், தடுக்க முடியல? அந்த கேள்வி பதில் முடியாது. ஏன்னா விதி. அவங்க இந்த ஜென்மத்தில் இவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணி இது போன்ற நிலை அடைஞ்சு தான் அவங்க முக்தி, அவருடைய கணவராக இருந்து குருவாக இருந்தால் அவர் முக்தி கொடுத்து அனுப்புறாரு அவங்க மனைவிக்கு, உன் ஆன்மா சாந்திடுன்னு சொல்லிட்டு. அது விதி, ஏற்கனப்பட்ட விதி. பரசுராமர் போய் அவங்க அம்மாவை கத்தியால் வச்சு வெட்டின தலையெழுத்தா? பரசுராமர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தானே, அம்மாவை போய் வெட்டின தலையெழுத்தா? பட் அவங்க அம்மா தர்ம பத்தினியாக இருந்தாலும் ஒரு விஷயம் இந்திரனை பார்த்து மன சஞ்சலப்படுறது ஒரு நிலைமை வந்துச்சா இல்லையா? ஏன் ஏற்படுது? கிரகங்கள் மாறும்போது உங்களை அந்த விஷயம் கண்டிப்பாக செஞ்சிடும். அதே நேரத்தில் நீங்கள் செய்த நல்ல வினைகள் என்ன ஆகும்னா அவங்களை காப்பாற்றும். திரும்ப அந்த அம்மா மறுபடியும் எடுக்கிறாங்க, அதே பரசாம என்ன பண்ணுறாங்க, அம்மாவை காப்பாற்றி விடுங்க அப்படின்போது உடல் வேறு மாறி போகுது, ஆனாலும் உயிர் கொடுத்துறாரு. அப்போ இங்கே எல்லாமே உங்களுக்கு கிரகங்கள் செயல்படுத்தும். அப்போ பரிகாரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பாதுகாப்பு கவசத்தில் நிற்க வைக்கும். முழுசும் ஒரு பரிகாரத்தை செஞ்சால் எல்லாம் மாடுமெல்லாம் நடக்காது. ஒரு பெரிய யாகம் மட்டும் தப்பிச்சிலான கர்மம் இருந்தால் நடக்காது. எல்லாமே குறைத்து கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்குமே தவிர்த்து எந்த கர்மாவையும் யாராலையும் முழுமையாக விளக்க முடியாது, முடியவே முடியாது. இதுதான் இறைவன் சொன்ன விஷயம். கண்டிப்பா சார், புரிஞ்சது நிறையா விஷயங்கள். இப்போ நீங்க கடவுள் அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க இல்லையா? பெருமாள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு வந்துட்டு இன்னும் நிறைய அவதாரங்கள் இருக்கு. சிவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு. இப்போ சார், இந்த அவதாரங்கள் வந்து தோன்றுனதுடைய பின்னணியை நீங்க என்ன சார் பாக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தெய்வங்கள் வந்து இறை சக்தி ஒன்று தான். இன்னும் முழுக்க முழுக்க உண்மையாக சொல்ல போனால் இறைவனுக்கு உருவம் கிடையாது. நம்ம தான் அதை வகைப்படுத்தி வச்சிருக்கோம் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக. பிரபஞ்ச பேராற்றல் ஒன்றே ஒன்று தான், ஆதிசிவன் ஒன்று தான். அவரோட ரெப்ரசன்ட் தான் எல்லாருமே. அப்போ அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இறை சக்திக்கு நிகரான தீய சக்திக்கும் சக்தி உண்டு. ஏன்னா இதையும் அவர் தான் உருவாக்கி வைக்கிறாரு ஒரு சில காரணங்களுக்காக, மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. உன்னுடைய எண்ணங்களும் இந்த மாதிரி டபுளாக மாறும்பா, அப்போது உன்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவான். அதான் கர்மாவை அழிப்பு யாருன்னா காலபைரவர், சிவன் தான் வருவார். அப்போ அழிக்கிறதுனா மனுஷன் அழிக்கிறது இல்லை, உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் அழிக்கிறது. நம்ம மக்கள் உடனே சொல்லுவாங்க காலபைரவர் அழிக்கிற தெய்வம். அழிக்கிற தெய்வம்னா மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் அழிக்கக்கூடிய விஷயம். அப்போ நல்ல சக்தி இருக்குதான்னா தீய சக்தியும் உண்டு. அப்போது அந்த தீய சக்தி அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உருவாக்கி அனுப்புறாரு. இப்போ முருகப்பெருமான் எங்கேருந்து தோன்றாரு? சிவனுடைய நெற்றிலேருந்து தோன்றாரு. எதுக்கு தோன்றாரு? அவரு ஒரு அரக்கன் அழிக்கிறதுக்காக சொன்னார். கரெக்டா? அழிச்சிடறாரு. பட் அந்த அரக்கன் முழுசாக போயிட்டானா? கிடையாது. அவன் மண்ணை நல்லதுன்னு இருந்தால் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு? வேலுமாக மயிலுமாக கூடவே வச்சிருக்காரு. அவர் எங்கேயும் வெளியே அனுப்பல. மற்ற எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டு விட்டுடும், போயிடும். முருகப்பெருமான் மட்டும் என்ன பண்ணுறாரு? அசுரனை வதம் பண்ணிட்டு அவன் மண்ண தியாகங்கள், அவன் மண்ண தவ வலிமை அதிகமாக இருக்குது, புண்ணியங்களும் அதிகமாக இருக்குது. இவன் நல்லவன், ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான், அப்போ என் கூட வரட்ட சொல்லிட்டு தன்னால் உயிரிடப்பட்ட அசுரனையும் கூட தான் இன்னி வரைக்கும் வச்சுருக்காரு. வேலுமாக மயிலுமாக சர்ப்பமாக கூட தான் வச்சுருக்காரு. அப்போது நீங்கள் செய்கிற தவம் என்றைக்குமே அவங்களை கைவிடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இறைவனுக்கு வந்து நீ ஏன் கேட்குறதுக்கெல்லாம் கேட்க மாட்டார். ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்துக்கு கெட்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்த போகிறீங்களா கெட்டதுக்கு பயன்படுத்த போகிறீங்களா அது அர்த்தப்பட்ட விஷயம். எல்லா முனிவர்களுமே வரத்தை வாங்கும்போது தெளிவாக தான் வாங்கிடுறாங்க. சொல்லுவாங்கல்ல, ஏன்பா அந்த சீட்டுக்கு வர வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான், வந்த ஒன்றா வேலையை காமிச்சோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வரத்தை வாங்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? தெய்வத்திட்ட போய் சூப்பராக வரத்தை வாங்கிடுறீங்க. ஆனால் கொஞ்சம் எண்ணங்கள் சிதறிப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய சுய லாபத்துக்காக ஆசைப்பட்டு அந்த மந்திரங்களை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது தான் இங்கே மக்கள் மத்தியில் என்ன போகுது? செய்வினை, மாந்திரிகம்பா அவன் மந்திரக்காரன் செய்வனை பண்ணுறான், பிளாக் மேஜிக் வருதுன்னு சொல்லிட்டு தவறான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு அது வாய்ப்பாக அமைஞ்சு போகுது. மந்திரங்கள் எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நல்ல சக்தி உண்டு, கெட்ட சக்தி உண்டு. ரெண்டுமே எல்லாத்தையும் செய்ய முடியும். பயன்படுத்துகிற ஆளை பொறுத்து அது மாறுபடும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தோம், அதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய நிறைய நாலேஜை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி.